வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு. கீரி சம்பாவிற்கு பதிலாக பொன்னியை இறக்குமதி செய்ய அனுமதி. குற்றக்குழுவிற்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தகவல். இடம் ஒதுக்கி தரப்படும் வரை மாவட்ட செயலகம் முன்பாக கழிவுகளுடன் நிறுத்தப்பட்டுள்ள வாகனம் அகற்றப்பட மாட்டாது என மன்னார் நகரசபை தவிசாளர் தெரிவிப்பு. வவுனியா செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு சென்ற அபிவிருத்தி குழு தலைவர் உபாலி சமரசிங்க தடுத்து நிறுத்தப்பட்டார். தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என ஜீவன் தொண்டமான் கோரிக்கை. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட ஹாசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்து. தொடர்வது முதன்மை செய்தி. மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் KL சந்திரலால் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். 6.8% மின் கட்டணம் அதிகரிக்கப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரப்பினர்களிடம் அந்த ஆணைக்குழு கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கோரியிருந்தது. மின்சார கட்டண திருத்தமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் சிக்கலானதுமாகும். இது தனிப்பட்ட நிறுவனங்களின் லாப நஷ்டங்களை விட தேசிய பொருளாதாரத்தின் அடித்தளத்தில் தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது. எமது உற்பத்தி துறையின் நிலைத்த தன்மைக்கு இது என்னவாகும். சிறிய மற்றும் நடுத்தர தொழில்கள் அவற்றின் நிலைத்த தன்மை மக்களின் வாழ்க்கை தரம் ஆகியவையும் இந்த முடிவினால் பாதிக்கப்படும். எனவே மொத்த பொருளாதாரத்தையும் அனைத்து துறைகளையும் பாதிக்கக்கூடிய நுண்ணறிவுள்ள மற்றும் யதார்த்தமான முடிவை எடுக்க வேண்டியுள்ளது. அனைத்து காரணிகளை கருதி பொதுமக்கள் மற்றும் பங்குதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையாக கொண்டு இந்த முறை இலங்கை மின்சார சபை பரிந்துரைத்த கட்டண உயர்வை அமுல்படுத்தாதிருக்க ஆணைக்குழு முடிவு செய்தது. தற்போதைய கட்டணங்களை அடுத்த 3 மாதங்களுக்கு தொடர முடிவு செய்யப்பட்டது. இதேவேளை 2025ஆம் ஆண்டுக்கான 3ஆம் பாதிக்கான மின்சார கட்டணத்தில் எவ்வித மாற்றத்தையும் மேற்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிவிப்பை வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் காணொலி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டார். இன்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சாரத்தை பயன்படுத்தும் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு 220 லட்சம் மக்களை பற்றி சிந்தித்து அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்ட 6.8% மின்கட்டண அதிகரிப்பு யோசனையை நிராகரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் சார்பாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் ஒன்றை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மின்கட்டண அதிகரிப்பை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்துவது மட்டுமல்லாமல் 133% மின்கட்டண குறைப்புக்காக மக்கள் 3 முறை தேர்தலில் தற்போதைய அரசுக்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். ஜனாதிபதி மிகவும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். 9,000 ரூபாய் மின்கட்டணத்தை 6 ரூபாவாக குறைப்பதாக, அதேபோல 3,000 ரூபாய் மின்கட்டணத்தை 2,000 ரூபாவாக குறைப்பதாக. எனவே எதிர்வரும் நாட்களில் நிதி அமைச்சு மற்றும் இலங்கை மின்சார சபையினரிடம் அதற்காக ஆலோசனைகளை பெற்று மின்கட்டணத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு மீண்டும் ஒருமுறை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு நன்றிகளை தெரிவிப்பதோடு அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். தேர்தல் காலத்தில் நீங்கள் வழங்கிய வாக்குறுதிகளில் ஒன்றான 33% மின்கட்டண குறைப்பை அமுல்படுத்துமாறு பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். 33%කින් විදුලි බිල ඉදිරි කාලවකවානුව තුළ ඉදිරි දින කිහිපය තුළ අඩු කරන්නට අවශ්‍ය கீரி சம்பாவிற்கு பதிலாக பொன்னியை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார்.
உள்நாட்டு சந்தையில் நிலவும் கீரிச்சம்பா அரிசி தட்டுப்பாட்டை கருத்தில் கொண்டு அதற்கு பதிலாக பொன்னிச்சம்பா அரிசியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா ඇස්තමේන්තුගත வார்ஷிக சஹல் பரிபோஜனே மெட்ரிக் டன். இந்த இறக்குமதி அனுமதி நாளை முதல் ஒரு மாதத்துக்கு நடைமுறையில் இருக்கும். ஒரு இறக்குமதியாளர் அதிகபட்சமாக 520 மெட்ரிக் டன்களை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என்ற உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் இறக்குமதி கட்டுப்பாட்டு அனுமதி பத்திரத்தை பெறுவதற்கான தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் கீரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு அது விற்பனை செய்யப்படுவதை கருத்தில் கொண்டு உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரையின் பேரில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் மற்றும் வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த கூட்டு முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. කෘෂිකාර පස් සම්පත් ඉඩම වාරිමාර්ග අමාත්‍යතුමාත් වෙළඳ වාණිජ හා ආහාර සුරක්ෂිතතාව සහ සම්ප්‍රකාර සංගමන අමාත්‍යතුමාත් ඉදිරිපත් කළ යෝජනාවට කැබිනට් මණ්ඩලය අනුමැතිය ලබා தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தாங்கள் முன்னெடுத்துள்ள சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கையை கைவிட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தங்கள் கோரிக்கைகள் தொடர்பாக எட்டப்பட்ட வாய்மொழி ஒப்பந்தங்களுக்கான எழுத்துப்பூர்வமான உறுதிப்பாட்டை பெற்றதைத் தொடர்ந்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாக இலங்கை மின்சார சபையின் சுகாதார சேவையாளர் சங்கத்தின் பிரதான செயலாளர் பிரபாத் பிரியந்த தெரிவித்துள்ளார். ලංකා විදුලි මණ්ඩලයේ සියලු මූර්ත සමිති නියෝජනය කරමින් இலங்கை மின்சார சபையை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஊழியர்களின் உரிமைகளுக்கான உத்தரவாதங்களை வழங்குமாறும் கோரி தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுத்திருந்தோம். இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளின் போது இணங்கப்பட்ட சலுகைகளை அதிகாரிகள் முறையாக ஆவணப்படுத்தியுள்ளனர். புதிய துணை நிறுவனங்களுக்கு மாறுதலின் போது ஊழியர்களின் உரிமைகள், வேதனம், ஓய்வூதியம் மற்றும் வேலை நிலைமைகள் ஆகியவை பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்ய இந்த ஒப்பந்தங்கள் சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் என்பதற்காகவே எழுத்துப்பூர்வமான உறுதிப்பாடு அவசியம். கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட்ட சட்டப்படி வேலை செய்யும் போராட்டத்தின் போது ஊழியர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை மட்டுமே செய்து அவசர மற்றும் மேலதிக வேலைகளை தவிர்த்து வந்தனர். இதன் காரணமாக மின்சார சபையின் அவசரமற்ற சேவைகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளில் சிறு இடையூறுகள் ஏற்பட்டிருந்தன. எனவே மீண்டும் தங்களது பணியாளர்கள் வழமையான பணிகளில் ஈடுபட உள்ளனர். ප්‍රතිසංස්කරණ කාර්යාංශයත් එක්ක අපේ නන් කෝපරේෂන් එක එකතු වෙලා වැඩ කරන්න නැති තීරණය අපි දිගටම ක්‍රියාත්මකයි. குற்றக்குழுவிற்கு சொந்தமான சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவுக்கு சொந்தமானது என உறுதிப்படுத்தப்பட்ட 3902 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FE உட்லர் தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடக பிரிவில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். සංවිධානාත්මක අපරාධකරුවන් සහ කාර්යයන්ගේ වත්කම් 2025ஆம் ஆண்டு வரை 73 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவின் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. முக்கிய போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு சொந்தமான 354 பவுண்ட் தங்கம் அதில் அடங்குகின்றன. இது தவிர 72 வாகனங்கள், 35 வீடுகள் மற்றும் 37 ஏக்கர் காணி என்பனவும் அடங்குகின்றன. அதே நேரம் 67 கோடி ரூபாய் பணமும் அடங்குகின்றது. ශ්‍රී ලංකා පොලිසිය කටයුතු කරගෙන යනවා. மன்னார் நகரசபை பிரிவில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொட்டுவதற்கு நிரந்தர இடம் ஒதுக்கி தரப்படும் வரை கழிவுகள் சேகரிக்கப்பட மாட்டாது என மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். மன்னார் நகரசபை பிரிவில் சேகரிக்கப்படும் கழிவுகளை கொட்டுவதற்கு நிரந்தர இடம் ஒதுக்கி தரப்படும் வரை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் கழிவுகளுடன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாகனம் அகற்றப்பட மாட்டாது என மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் தெரிவித்துள்ளார். இன்று மதியம் மன்னார் நகரசபையில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மன்னார் மக்களின் குப்பைகளை நாங்கள் அகற்றுவதற்கான இடம் எங்களுக்கு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கடைசியாக நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே 2 கிழமைகள் நீங்கள் குப்பையை அகற்றுங்கள், நாங்கள் அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு தீர்வை தருகிறோம், ஒரு இடத்தை தருகிறோம், அந்த இடத்திலே உங்களோட குப்பைகளை நீங்கள் பாதுகாப்பாக அகற்ற முடியும் என எனக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த 2 கிழமைகள் என்பது 2 மாதங்களாகிவிட்டது. எந்த விதமான தீர்வையும் எனக்கு தரவில்லை. குப்பையை சின்ன கடை பிரதேசத்தில் ஒரு இடத்துல தான் நாங்கள் வளமையாக குப்பையை கொட்டி கொண்டிருந்த நாங்கள் அந்த இடத்துல பாரிய நோய் மக்களுக்கு ஏற்பட்டு தொற்று நோய் ஏற்பட்டு அந்த இடமே உயிராபத்து ஏற்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டதனால் அந்த இடத்தை உடனடியாக நான் மூடிவிட்டேன்.
எனவே எனக்கு ஒரு இடத்தை தந்து உதவுமாறு நான் மாவட்ட செயலாளரிடமும் போன்ற அனைவரிடமும் இடத்தை கேட்டுவிட்டேன். மன்னார் மக்களுக்கு பாவிக்கிறதுக்கு இடமில்லை, ஆனால் பறவைகளுக்கும் மான்களுக்கும் மறைகளுக்கும் புலிகளுக்கும் சிங்கத்துக்கும் இடம் கொடுக்கணும் என்று சொல்லி அவர்கள் எனக்கு இடத்தை தர மறுக்கிறார்கள். எனது குப்பையை எடுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அகற்றுவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் மாவட்ட செயலகத்தின் முன்பாக 2 நாட்களாக குப்பை அகற்றும் இயந்திரங்கள் மாவட்ட கச்சேரியின் முன்னாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் எனக்கு அந்த இடத்தை இன்னும் தரவில்லை. யுத்தம் முடிவடைந்து ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்ற இந்த மன்னார் மாவட்டத்திலே மீண்டும் ஒரு யுத்தம் உருவாவதற்கு இந்த வைல்ட் லைஃப்பும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் காரணமாக போகின்றது என்பதை நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மன்னார் நகரத்தின் குப்பைகளை அகற்றுவதற்கு பாதுகாப்பான ஒரு இடம் தரும் வரைக்கும் மன்னார் மாவட்ட செயலகத்திலிருந்து மன்னார் நகரசபையின் வாகனங்கள் எதுவும் நகராது என்பதை ஆணித்தரமாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். இந்த போராட்டத்தினால எந்த பதவி காலியானா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் இருக்கிற ஸ்டாண்டில் இருந்து நான் பின்வாங்க போவதில்லை. இப்போது எனக்கு ஒரு தகவல் ஒன்று மாவட்ட செயலாளரால் எனக்கு சொல்லப்பட்டது. மாந்தை பிரதேசத்துக்கு உட்பட்ட ஆண்டாங்குளம் சந்திக்கு இடையில் அந்த குப்பையை அகற்றுறதுக்காக உங்களுக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறோம்னு சொல்லி நான் மாந்த தவிசாளர்கிட்ட தொடர்பு கொண்டு அந்த இடத்துல குப்பை அகற்றக்கூடிய முறையில் இருக்குதான்னு நான் தொடர்பு கொண்ட போது மன்னார் குப்பைகளை மாந்தைக்குள்ளே நான் உள்ள விட மாட்டேன் என்று சொல்லி மாந்தை மக்களுக்காக நான் நிற்பேன், ஒரு காரணத்தை கொண்டும் எந்த உங்களுக்கு தயவாட்சியமும் என்னால் தர முடியாது, மாந்த பக்கத்துக்கு நீங்கள் மன்னார் குப்பையை கொண்டே வந்துடுறாங்கன்னு சொல்லி அவர் தீர்க்கமாக சொல்லிவிட்டார் எனக்கு. இந்த விடயம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் க கனகேஸ்வரன் கழிவுகளுடன் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களிலிருந்து துர்நாற்றம் வீசுகின்ற நிலையில் இதற்கான நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுக்க அனைவரும் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மன்னார் நகரசபைக்குட்பட்ட பிரதேசங்களில் கழிவு அகற்றுதல் தொடர்பான பிரச்சனை ஒரு நீண்ட காலமாக நீடித்து வருகின்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. தற்பொழுது மன்னார் நகரசபையினர் அண்மை காலமாக மன்னார் நகரசபை மையப்பகுதியில் உள்ள ஒரு இடத்திலே குப்பையினை கொட்டி வந்தார்கள். ஆனால் தற்பொழுது அந்த இடங்களிலே தொற்று நோய் பரவல், சூழல் மாசுபடுதல் தொடர்பாக பொதுமக்கள் காட்டிய எதிர்ப்பு காரணமாக கழிவு கொட்ட நிலையத்தினையும் மூட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக நகரசபையினர் தற்பொழுது குப்பை கொட்டுவதற்கு இடம் இல்லாத காரணத்தினால் தங்களது குப்பைகள் நிரப்பப்பட்ட டிராக்டர்கள் மற்றும் கொள்கலன்களை மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார்கள். வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் முன்மொழியப்பட்ட ஒரு இடம் என எமக்கு அறிவிக்கப்பட்ட இடத்தை நாங்கள் அடையாளம் காண முற்பட்ட பொழுது குறிப்பிட்ட இடம் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளருக்கு சொந்தமான அது மக்களுக்காக வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ள ஒரு இடமாக காணப்படுவதால் அந்த இடம் பொருத்தமற்ற இடமாக காணப்படுகிறது. எனவே இந்த நிலையிலே உண்மையிலே தற்பொழுது இந்த குறிப்பிட்ட கழிவுகளை எங்கே கொட்டுவது என்ற ஒரு பிரச்சனை காணப்படுகிறது. எமது தவிசாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் அடிப்படையிலே மன்னாரில் அமைந்துள்ள தள்ளாடி இராணுவ முகாமுக்கு அண்மையில் உள்ள ஒரு பகுதி குப்பை கொட்டப்பட்ட பகுதி அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அது பாப்பாமோட்டைக்கு அருகில் உள்ள ஒரு பகுதியும் அடையாளம் காணப்பட்டு கௌரவ ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாக அந்த பகுதியை பயன்படுத்துவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் நிறுத்தப்பட்ட அந்த குப்பைகளினால் மாவட்ட செயலகத்திலே துர்நாற்றம் வீசுகிற நிலைமை மற்றும் தொற்று நோய் பெறக்கூடிய ஒரு அபாயமான நிலைமை காணப்படுகின்றமையால் இதற்கொரு தீர்வினை பெற்றுத் தருவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை ஆசிரியர் சங்கத்தினரின் போராட்டம் இன்று 2வது நாளாக தொடர்கின்றது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினர் வடமாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக இன்று 2வது நாளாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இன்றைய போராட்டத்தை வலுப்படுத்தும் வகையில் போராட்ட இடத்திற்கு வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியிருந்தனர். வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் சேவையின் தேவை கருதிய ஆசிரியர் இடமாற்றக் கொள்கையை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துமாறும் தற்போது உள்ள ஆசிரியர் இடமாற்றத்தில் அரசியல் பாகுபாடு மற்றும் பழிவாங்கல் காணப்படுவதுடன் அந்த இடமாற்றங்களில் பல குறைபாடுகள் உள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் சுட்டிக்காட்டினர். இதன்போது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறித்த விடயம் தொடர்பில் ஆளுநருடன் கலந்துரையாடுவதாக தெரிவித்தனர். இலங்கை ஆசிரியர் சங்கம் தலைமையேற்று பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுடன் நாங்கள் இந்த போராட்டத்திலே வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். விசேடமாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய
உறுப்பினர்கள் விசேடமாக பழிவாங்கப்பட்ட விடயங்கள், அதேவேளை அவர்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக கருதப்பட்டவர்களுடைய உறவினர்கள் பழிவாங்கப்பட்ட விடயம், மற்றது ஏற்கனவே வெளிமாவட்ட சேவைகள் அவர்கள் போதிய அளவு செய்திருந்தும் வெளிமாவட்ட சேவைக்கு ஒத்த சேவைகள் போதிய அளவு செய்திருந்தும் அவர்கள் தொடர்ச்சியாக பழிவாங்கப்பட்டிருக்கின்ற சூழல்கள். இதே வடமாகாண கல்வி திணைக்களம் தான் தீபக வலயத்தினுடைய ஆசிரிய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக வெளிமாவட்ட சேவையாக கருதி உங்களுடைய சேவையை செய்யுமாறு வலியுறுத்தி மீண்டும் அவர்களை தொடர்ச்சியாக துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற செயற்பாடுகள், 8 வருடங்கள் 10 வருடங்கள் சேவையாற்றியவர்களுக்கும் திருப்பவும் துன்புறுத்துகின்ற செயற்பாடுகள், மனிதாபிமான காரணங்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு மட்டும் அதனை பரிசீலித்துக் கொண்டு மற்ற ஏனையவர்களை பழிவாங்குகின்ற கோணத்திலே செயற்படுகின்ற விடயங்கள் அனைத்தையுமே நாங்கள் உள்ளடக்கித்தான் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றோம். தென்னிலங்கை கட்சி சார்ந்த ஒரு ஜேவிபியினுடைய சங்கம் இந்த கல்வியை அளிக்கின்ற நோக்கத்திலே செய்து கொண்டிருக்கின்ற இந்த முயற்சிகளுக்கு கல்வி திணைக்களத்தினுடைய அதிகாரிகளும் துணை போய்கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாடு தான் போய்கொண்டிருக்கின்றது. இதனை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. வெளிமாவட்டம் சேவை செய்யாத அதிகாரிகளுடைய பிள்ளைகள், அதிகாரிகளுடைய மனைவிகள், அதிகாரிகளுடைய உறவுகள், இன்னும் வேறு வேறு அரசியல்வாதிகளுடைய தரப்புகளுடைய உறவுகள் எல்லாம் ஒரு காலம் கூட வெளிமாவட்ட சேவை செய்யாது ஒரு தவறான தவறுகளை கல்வி திணைக்களத்தினுடைய கணனிகள் மூலமாக உருவாக்கி பாடவகைகளை மாற்றி இங்கே தட்டுப்பாடுள்ள பாடவகைகளாக அவருடைய பாடங்கள் மாற்றப்பட்டு அவர்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அரசு சார்பு அரசியல் தலைப்புகளுடைய பின்னணியிலே இயங்குகின்ற செயற்பாட்டாளர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை கௌரவ ஆளுநர் ஊடாக அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சேவையின் தேவை இடமாற்றம் என்பது ஒரு சேவை தேவைப்படுகின்ற இடமாற்றத்துக்கு வழங்கப்படுகின்ற இடமாற்றம். ஆனால் இங்கே தேவைகள் இருக்கத்தக்கனையாக ஆசிரியர்களை வருத்துவதற்காக பழி வாங்குவதற்காக மேற்கொண்டு வடமாகாண கல்வித்துறையை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறைகேடுகளுக்கு இலங்கை ஆசிரியர் சங்கம் அனுமதிக்கப் போவதில்லை. இந்த இடமாற்ற முறைகேடுகள் நிவர்த்தி செய்யப்படும் வரை, எங்களுக்கு ஒரு பொருத்தமான தீர்வு கிடைக்கப்பெறும் வரை எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய போராட்ட வழிமுறைகள் மாற்றப்படும். அதாவது தொடர் போராட்டமாக மாற்றப்படுகின்ற பொழுது சுழற்சி முறையிலோ அல்லது வேறு வடிவங்களிலோ நாங்கள் எங்களுடைய போராட்ட வியூகங்களை நாங்கள் மாற்றியமைப்போம். அந்த வகையிலே எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். இதேவேளை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவரின் உறவினரின் இடமாற்றத்திற்கு எதிராகவே அப்பாவி ஆசிரியர்களை கொண்டு போராட்டம் நடத்தப்படுகின்றது என இலங்கை ஆசிரியர் சபை சங்கத்தின் உப செயலாளர் காராளசிங்கம் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சியில் ஊடக சந்திப்பை நடத்திய வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். சென்ற வருடமும் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து மடு, மன்னார், துணுக்காய், முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களுக்கு ஆசிரியர்கள் சிலர் சென்றிருக்கின்றார்கள். கிளிநொச்சி மாவட்டத்திலே இடம்பெற்ற ஒரு டிசிசி கூட்டத்திலே யாழ் மாவட்டத்துக்கு பொறுப்பான ஒரு எம்பி அவர்கள் தனிய 9 ஆசிரியர்களின் கோரிக்கையினை ஏற்று அந்த 9 ஆசிரியருக்கு மட்டுமே அந்த இடமாற்றத்தை நிப்பாட்டும் வண்ணம் கூறியிருந்தார். அதுக்கு பதிலாக தனக்கு சம்பந்தமில்லாத வேறு ஆசிரியர்களை அந்த பிரதேசத்துக்கு அனுப்புவதற்கு தயாராக அந்த இடமாற்ற அதாவது டிசிசி கூட்டத்திலே தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருந்தது. இடமாற்ற சபை என்பது ஒரு கல்விப்புலத்திலே ஒரு முக்கியமான ஒரு சபை. அந்த சபையை மீறி அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை சரியான முறையிலே கொண்டு செல்வதற்காக இந்த டிசிசியிலே அந்த 9 ஆசிரியர்களின் இடமாற்றமும் நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது. வடமாகாண கல்வி சமூகத்துக்கு ஏற்ற வகையிலே 4 யூனியன்களும் இணைந்து கொள்கையினை வகுத்து அந்த இடமாற்றத்தை நாங்கள் செய்து கொண்டு செல்லும் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய உப தலைவருடைய ஒரு சகோதரிக்கு அங்கே இடமாற்றம் கேன்சல் பண்ணப்படவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக, அதாவது ஒரே ஒரு ஆசிரியருக்காக அனைத்து ஆசிரியருக்கும் துரோகம் செய்து அந்த இடமாற்ற சபையில் இருந்து வெளியேறினார்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம். கிளிநொச்சி, யாழ்ப்பாண ஆசிரியர்களை வெளிமாவட்டம் செய்வதை நாங்கள் தடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையிலே அந்த போராட்டத்தை நேற்றும் இன்றும் மேற்கொண்டிருந்தார்கள். உண்மையிலேயே இது ஒரு பொருத்தமற்ற செயற்பாடு. சாதாரண ஆசிரியர்களுக்கு ஒரு சட்டமும் சங்க உறுப்பினர்களுக்கு ஒரு சட்டமுமாக இன்று பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாலே இடம்பெறுகின்ற அந்த போராட்டத்திலே, சங்க யூனியன் போராட்டத்திலே
அரசியல்வாதிகள் பங்கெடுத்திருக்கின்றார்கள். இந்த போராட்டம் உண்மையிலேயே வடமாகாண கல்வி சமூகம் கல்வியிலே பின்தங்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் மூலம் உண்மையிலேயே என்கின்ற கல்வி சமூகத்தின் மீது எமது சாதாரண மக்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுக்கு அரசியல்வாதிகள் நீங்களும் உடன்படுகிறீர்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகின்றது. அன்பார்ந்த ஆசிரியர்களே, உங்களுக்கு மேல்முறையீடு என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. அந்த மேல்முறையீட்டிலே நீங்கள் முறையிடுங்கள். மேல்முறையீட்டு சபையிலே உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுமாக இருந்திருந்தால், உங்களை யாராவது பழி வாங்கி இருப்பார்களாக இருந்திருந்தால், நிச்சயமாக அந்த இடமாற்ற சபையிலே இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்ற வகையிலே நாங்கள் பொறுப்போடு உங்களுக்கு நாங்கள் வாக்குறுதியாக தருகின்றோம். உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் உங்களுக்காக குரல் கொடுக்க தயாராக இருக்கின்றோம். வவுனியா செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு சென்ற அபிவிருத்தி குழு தலைவர் உபாலி சமரசிங்க இன்று உள்ளே செல்ல விடாது தடுத்து நிறுத்தப்பட்டார். வவுனியா செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பங்கேற்க செட்டிகுளம் பிரதேச செயலகத்திற்கு சென்ற அபிவிருத்தி குழு தலைவரும் கூட்டுறவு பிரதி அமைச்சருமான உபாலி சமரசிங்கவை இன்று உள்ளே செல்ல விடாது செட்டிகுளம் பிரதேச சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தியிருந்தனர். செட்டிகுளம் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச சபை தவிசாளர் உட்பட அவர் கட்சி சாராத இருவரை பங்கேற்குமாறு பிரதேச செயலாளரால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. எனினும் வட்டார உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் என்ற ரீதியில் அனைத்து சபை உறுப்பினர்களையும் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்து செட்டிகுளம் பிரதேச சபையின் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து பிரதேச செயலக வாயிலில் கூடியிருந்தனர். இதன்போது பிரதேச செயலகத்திற்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப. சத்தியலிங்கம், காதர் மஸ்தான், முத்து முகமது ஆகியோரை உள்ளே செல்ல அனுமதித்த பிரதேச சபை உறுப்பினர்கள் அவர்களோடு பிரதேச செயலக வளாகத்தில் நீண்ட நேரம் கலந்துரையாடியிருந்தனர். இதன் பின்னர் வருகிறந்த அபிவிருத்தி குழு தலைவரும் பிரதியமைச்சருமான உபாலி சமரசிங்கவின் வாகனத்தை பிரதேச செயலகத்திற்குள் நுழைய விடாது பிரதேச சபை உறுப்பினர்கள் தடுத்து நிறுத்தியிருந்தனர். இதன்போது தங்களையும் கூட்டத்தில் அனுமதிக்க வேண்டுமென பிரதேச சபை உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இங்கு கருத்து வெளியிட்ட அபிவிருத்தி குழு தலைவர், இது அரசியல் செயற்பாடு அல்ல, நாடாளுமன்றத்தினால் கொண்டுவரப்பட்ட ஒரு நடைமுறை. ஆகவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தின் ஊடாகவே செய்யப்பட வேண்டும். ஆகவே இங்கே உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கதைத்து இதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையேல் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என தெரிவித்திருந்தார். பிரதேச சபை உறுப்பினர்கள் மீண்டும் இந்த விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டி தர்க்கத்தில் ஈடுபட்ட நிலையில் அபிவிருத்தி குழு கூட்டத்திற்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டனர். கூட்ட ஆரம்பத்தில் தலைமை உரையாற்றிய பிரதியமைச்சர் அபிவிருத்தி குழு தலைவர் உபாலி சமரசிங்க, நாடாளுமன்றத்தில் இவ்வாறான ஒரு நடைமுறை கொண்டுவரப்பட்டு சட்டமாக்கப்பட்டு இருந்த போதிலும் கூட எமது பிரதேசத்தின் செயற்பாடு கருதி நாம் இந்த கூட்டத்தில் அனைவரையும் அனுமதித்து சுமூகமான முறையில் கூட்டத்தை கொண்டு செல்வோம். இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஒரு முடிவு எடுப்போம் என குறிப்பிட்டதுடன் கூட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். இந்த சம்பவம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர்களான ப. சத்தியலிங்கம், காதர் மஸ்தான், முத்து முகமது மற்றும் பிரதேச சபை தவிசாளர் தாஜுதீன் முகமது இம்தியாஸ் ஆகியோரும் பிரதேச சபை உறுப்பினர்களும் இருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. டிசிஜி மீட்டிங்கு எங்களோட மந்திரிமார் யாரையுமே இன்றைக்குள் வரையலான்னு சொல்லி டிசி சேர்மன் எழுத்து மூலமாக அறிவித்ததாக டிஎஸ் எங்களுக்கு லெட்டர் போட்டிருந்தாரு. எங்களுக்கு டிஎஸ் அனுப்பியிருந்த கடிதம் தவிசாளர் ஒப்போசைட், அதாவது எதிர்கட்சியிலேருந்து 2 பேர், அதை தவிசாளரை கையொப்பத்தோடு அனுப்ப சொல்லியிருந்தாரு. ஆனால் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் கொடுக்கல. ஆனால் டிசி சேர்மன் அதாவது NPP-லேருந்து 2 பேரை போட்டிக்காரு. இது உண்மைக்கு ஜனநாயகத்துக்கு முரணான செயல். இது எங்களது 94 கிராமங்களை கொண்ட பிரதேசம். எங்களோட வட்டார எம்பிமாருக்கு தான் அது சம்பந்தம் தெரியும். கமக்கார அமைப்புகளுக்கோ RDS-க்கோ அவங்க ஒரு ஒரு அவங்களோட சைட்டில் உள்ள பிரச்சனை, கமக்கார அமைப்புன்னா கமக்கார அமைப்புடைய பிரச்சனைகளை தான் கேட்பாங்க. RDS-னா பொதுவான சில பிரச்சனைகளை கேட்பாங்க. ஆனால் எங்களோட எம்பிமாருக்கு தான் முழுக்க ஒரு வட்டாரத்தில் அவங்களோட வட்டாரத்தில் உள்ள பிரச்சனைகள் முழுக்கையும் கதைக்கிறதுக்குரிய அதிகாரம் அவளுக்கு இருக்குது. பிரதேச சபையிலெல்லாம் இவ்வளோ காசு செலவழித்து இந்த தேர்தல் நடத்திருக்க தேவையில்லை. அவங்க ஏன்னு சொன்னால் எங்களே எந்த விதத்துலையும் மதிக்கல. 46.5 மில்லியனை தந்தாங்க, தந்து போட்டு எங்கள்கிட்ட தரையில் ரோட்டை அவங்களோட பிரஜா குழுன்னு சொல்லி ஒரு தனி நபர் அவ்வளோதையும் ஒரு ஆள் தான் கண்டக்ட் நம்பரில் தெரிவு செய்யப்பட்டு பிறகு எங்களுக்கு அனுப்பியிருந்தாங்க. இந்த ரோட்லாம் செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் எங்களோட தொழில்நுட்பத்தோட போயிட்டு கலவஜையும் செஞ்சு பார்க்கக்குள்ள தார் ரோட்டுக்கு மேலே கிரவல் ரோட்டை போட்டிருந்தாங்க. அப்போ நிறைய பிழைகள் இருந்துச்சு. அவங்களோட அரசியல் கட்சிகளுக்கு வேலை செஞ்ச ஆட்களுக்கு அவங்களோட வேட்பாளர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரோட்டுகளை அமைச்சிருந்தாங்க. இதுகெல்லாம் பிரதேச செயலாளர்கிட்டையும் ஜிஏட்டையும் போயிட்டு காய்ச்ச போது இது டிசிசி சேர்மன் முடிவு, இதை நீங்கள் செய்துதான் ஆகணும்.
நான் வந்து ஒரு அரசு அதிகாரி எக்காரணத்துக்கு ஒன்றும் அவர முடிவில் எந்த சேஞ்சும் செய்யலான்னு சொல்லி எந்த அறிவித்தலோ யாருக்குமோ நாங்கள் அந்த காசு செய்யலான்னு சொல்லி இது வரைக்கும் வழங்கலை. நாங்கள் சொன்னோம் சில குறைபாடுகளுக்கு அதை நிறுத்தி செய்ய மாதிரி தான் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். இவங்க பொய்யான இதுகளை வதந்திகளையும் ஃபேஸ்புக் மூலமாகவும் வேறு இதுகளாலும் இவங்க எங்களே சட்டியுளம் பிரதேச சபை வந்து காசு திருப்பி அனுப்பிட்டு சொல்லி சும்மா சொல்லி கொண்டிருக்காங்க. இந்த பிரதேச சபையை மதிக்கலன்னு சொன்னால் மாகாண சபை தேர்தல் நடத்தி எந்த பிரயோசனமும் இல்லை. முழுக்க இதுக்கு முன்னர் உள்ள கட்சிகள் வந்து 50% அரசியல் செஞ்சா இவங்க 100% அரசியல் செய்யறாங்க. இவங்களோட இந்த அரசியல் நடவடிக்கை நிறுத்தி எதிர்காலத்தில் எங்களுடைய மந்திரிமார் எல்லாரும் இந்த டிசிசி மீட்டிங்கை கலந்து கொள்றதுக்கு ஏற்பாடு செய்து தருமாறு வேண்டிக் கொள்கின்றேன். திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக பதிவான வன்முறை சம்பவம் தொடர்பில் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் ஆய்வு செய்தார். திருகோணமலை ஸ்ரீ சண்முகா இந்து மகளிர் கல்லூரிக்கு முன்பாக கடந்த 7ஆம் தேதி பதிவான வன்முறை சம்பவம் தொடர்பில் பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் ஒன்று ஆய்வு செய்தார். பாடசாலை முடிவடைந்து மாணவிகள் வீடுகளுக்கு செல்லும் போது எடுக்கப்பட வேண்டிய முன்னாயத்தங்கள் தொடர்பில் பிரதியமைச்சர் கவனம் செலுத்தினார். பிரதியமைச்சர் அருண் ஹேமச்சந்திராவுடன் திருகோணமலை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அங்கு பிரசன்னம் ஆகியிருந்த நிலையில் நெரிசலை குறைக்கும் வாகன போக்குவரத்திற்கான வழிமுறைகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு திராய்மடுவில் முதியோர் பகல் பராமரிப்பு நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு திராய்மடு கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள அரசு வீட்டு திட்ட பகுதியில் முதியோர் பகல் பராமரிப்பு நிலையம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. முதுமை பருவத்தில் அவர்களின் மகிழ்ச்சியில் உதவுவோம் என்ற கருப்பொருளில் பெண்களின் தேவைகளுக்காக பரிந்துரை செய்யும் வலையமைப்பின் ஏற்பாட்டில் விருட்சம் முதியோர் பகல் பராமரிப்பு நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. தொழிலுக்கு செல்லும் பெண்களின் வயது முதிர்ந்த தாய்மார்களை பராமரித்துக் கொள்வதற்கும் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்கும் இச்செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பெண்களின் தேவைகளுக்காக பரிந்துரை செய்யும் வலையமைப்பின் பணிப்பாளர் ருத்ராதேவி ரவி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக ஆசிய மன்றத்தின் வதிவிட பிரதிநிதி யோகான் ட்ரிமேட், மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆர் முரளீஸ்வரன், மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தர் எஸ் அருள்மொழி ஆகியோர் கலந்து கொண்டனர். ரதல்ல குறுக்கு வீதியூடான நுவரலியா செல்லும் வீதியில் இடைநிறுத்தப்பட்டுள்ள பேருந்து சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கோரி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரதல்ல குறுக்கு வீதியினூடாக நுவரலியா செல்லும் வீதியில் இடைநிறுத்தப்பட்டுள்ள பேருந்து சேவையை மீண்டும் ஆரம்பிக்குமாறு கோரி ரதல்ல வீதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றை பொதுமக்கள் முன்னெடுத்தனர். ரதல்ல குறுக்கு வீதியூடாக நுவரலியா செல்லும் வீதியில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கள் காரணமாக அப்பகுதிக்கான பேருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பாடசாலை மாணவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், நோயாளர்கள் என பலரும் 2.5 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று தங்களின் பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய நிலைமை காணப்படுகின்றது. பேருந்து சேவையை தடை செய்யாதே, பரீட்சைக்கு செல்லும் மாணவர்களின் நேரத்தை வீணடிக்காதே போன்ற சுலோகங்கள் எழுதிய பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பி தங்களின் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். போக்குவரத்தை எதிர்கொள்வதற்கு சிறிய பேருந்து ஒன்றினையாவது சேவையில் ஈடுபடுத்துமாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். சீன அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் முக்கிய திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்பதாக சீன பிரதமர் உறுதியளித்துள்ளார். மக்கள் சீன குடியரசுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கும் பிரதமர் ஹரணிய மருசூரிய நேற்று பீஜிங்கில் மக்கள் சீன குடியரசின் பிரதமர் லீ ஹியாங்குடன் விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டார். அரசியல், பொருளாதாரம், வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா மற்றும் நிதித்துறைகளில் பல்வகைப்பட்ட வரவழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் இலங்கை சீனாவின் ஒரு சீனா கொள்கைக்கு ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் ஜியாங் மற்றும் ஜின்ஜியாங் தொடர்பான விவகாரங்களில் சீனாவிற்கு திடமான ஆதரவை வழங்குவதாகவும் பிரதமர் ஹரணிய மருசூரிய மீண்டும் உறுதியளித்தார். இக்கலந்துரையாடலின் போது பெண்கள் பற்றிய உலக தலைவர்கள் மாநாட்டில் பங்கேற்குமாறு அழைப்பு விடுத்தமைக்காக சீன அரசாங்கத்திற்கு இலங்கையின் பாராட்டை தெரிவித்த பிரதமர் மாநாட்டின் முக்கியத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், பாலின சமத்துவத்திற்கான ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கின் முன்மொழிவுகளை வலியுறுத்தினார். உலக பொருளாதாரம், புத்தாக்கம், வறுமை ஒழிப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு ஆகியவற்றில் சீனாவின் குறிப்பிடத்தக்க பங்கை பாராட்டிய பிரதமர் இலங்கைக்கான வளம், தேசம், அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வையை எடுத்துரைத்தார். வறுமையை ஒழித்தல், நிலையான அபிவிருத்தி, டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும்
2025 ஜனவரியில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் உள்ளிட்ட செயற்திட்டங்களின் செயற்திறனை மேம்படுத்தல் ஆகிய இலங்கையின் தேசிய முன்னுரிமைகளை சீன பிரதமர் அங்கீகரித்தார். இக்கலந்துரையாடலின் போது கடன் மறுசீரமைப்பு செயற்பாட்டில் அண்மையில் எட்டப்பட்ட முன்னேற்றங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. பிராந்திய உறவுகளை பலப்படுத்தி நிலையான சமூக பொருளாதார அபிவிருத்திக்காக பெல்ட் அண்ட் ரோட் முன்முயற்சியின் கீழ் மேலும் ஒத்துழைப்பை வரவேற்றதோடு இலங்கையின் ஒரு முக்கிய அபிவிருத்தி பங்காளராக சீனாவின் பங்கை எடுத்துரைத்தார். உயர்ந்த தரத்திலான பெல்ட் அண்ட் ரோட் முயற்சியின் கீழ் சீன அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் முக்கிய திட்டங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவை பெற்றுத் தருவதாக சீன பிரதமர் லீ ஜியாங் உறுதியளித்தார். பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான இலங்கையின் உறுதிப்பாட்டை எடுத்துரைத்த பிரதமர் பீஜிங் பிரகடனத்தின் தொடர்ச்சியான ஆதரவை ஒரு செயற்பாட்டு தளமாக வெளிப்படுத்தினார். அத்துடன் பெண்களின் தலைமைத்துவம், அதிகாரமளித்தல், சம வாய்ப்பு மற்றும் வன்முறையிலிருந்து பாதுகாப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்கான தேசிய முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தார். கதிர்காமத்தில் உள்ள கட்டடம் தன்னுடையது அல்ல என கோட்டாபய ராஜபக்ஷ தனது முகப்புத்தக கணக்கில் பதிவிட்டுள்ளார். கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகே அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் தனக்கு சொந்தமானது என்று ஊடகங்களில் தவறான செய்தி ஒன்று வெளியாகி வருவதாகவும், எனினும் குறித்த கட்டடம் தனக்கு சொந்தமானது அல்ல எனவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது முகப்புத்தக பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டார். மாணிக்க கங்கைக்கு அருகில் வேறொருவர் கட்டிய கட்டடம் எனக்கு சொந்தமானது என்று தவறாக கூறும் ஒரு செய்தி அவ்வப்போது ஊடகங்களில் வெளியிடப்பட்டு வருகிறது. நேற்றைய தினமும் சில தொலைக்காட்சிகளில் வெளியிடப்பட்ட ஒரு செய்தியில் அறிக்கையில் இதை குறிப்பிடும் போது எனது பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்படி கூட்டத்தின் கட்டடத்தின் உரிமை குறித்து கடந்த காலத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணை தொடர்பாக நானும் பல அறிக்கைகளை அளித்தேன். இது குறித்து என்னிடம் வருவதற்கான காரணம் மேற்படி கட்டடத்திற்கு மின்சார இணைப்பு பெறுவதற்கான ஜி ராஜபக்ஷ என்ற நபரின் பெயரில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பம் மட்டுமே. விண்ணப்பத்தில் முறையான கையொப்பம் இல்லை. கையொப்பம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு தெளிவற்ற எழுத்து இருந்தது. இந்த தவறான செய்தி அவ்வப்போது வெளிவருவதால் அனைவரின் தகவலுக்காகவும் கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகில் உள்ள அந்த கட்டிடம் என்னுடைய சொத்து அல்ல என்பதை நான் உறுதியாக அறிவிக்கின்றேன். கதிர்காமம் பகுதியில் எந்த ஒரு கட்டடத்தையும் கட்டவோ பராமரிக்கவோ எனக்கு எந்த காரணமோ விருப்பமோ இருந்ததில்லை என்பதையும் கூற விரும்புகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்பில் போதிய தெளிவின்மையுடன் அரசாங்கம் செயற்படுவதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைமையகமான சௌமிய பவனில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். காணி உறுதி பத்திரம் வீடு திட்டம் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் அனைவருக்குமே வீடு திட்டம் வழங்குவோம். ஆனால் அந்த நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்களை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த நிகழ்வு இருந்துச்சு. அது அந்த கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அது அந்த ஓப்பனிங் செரமனியாக இருக்கட்டும், எல்லாமே தோட்ட தொழிலாளர்களை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. இது நிறைய பேருக்கு ஒரு சின்ன விஷயமா வேணால் தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விழிப்புணர்வு பத்தாது. அவங்க நினைக்கிறாங்க மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தோட்ட தொழிலாளர்கள்னு. ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சாகணும், மலையகத்தை பொறுத்த வரைக்கும் 10% குறைவான மக்கள் தான் தோட்ட தொழிலில் ஈடுபடுறாங்க. பாக்கி 90% இன்ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க. அவர் தான் தலவாக்கலைக்கு சொல்லியிருந்தாரு, நீண்ட நேரம் போயிட்டுருக்க. அவர் தான் தலவாக்கலைக்கு போய் சொல்லியிருந்தாரு, ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க என்ன பெட்டால வேலை செய்கிறாங்க, இங்கே வேலை செய்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் அதை தீர்க்கிறதுக்காண்டி என்ன தீர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கு. சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் வரல. காணி உறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க காணி உறுதி பத்திரம் வழங்கலை. கட்டின வீட்டுக்கு வீட்டுரிமை பத்திரம் தான் வழங்கிட்டு இருக்காங்க. காணி உறுதி என்பது ஒரு உரிமை, ஒரு சமூகம் சார்ந்த தீர்வு. வீட்டுரிமை என்பது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அது அவங்களோட பொறுப்பு. வரவு செலவு திட்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதே அரசாங்கம் இறுதியாக இதே அரசாங்கம் தான் அரசு சேவைகளை மக்கள் சுலபமாக பெற்றுக்கொள்ள நாங்கள் கொடி கட்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. சரி, அரசு சேவைகள் மக்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு நோவுட் ஏஜி ஆஃபீஸை மாற்றணும்னு முடிவு எடுத்தீங்க?
நீங்கள் எதுக்கு நவீடாவை மூடணும்னு முடிவெடுத்தீங்க? சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொன்று. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரதி அமைச்சரை பொறுத்த வரைக்கும், பிரதி அமைச்சர் என் கண் பார்வையில் நான் வந்து அவர் மதிக்கிறேன், மலையகத்தோட பிரதி. கட்டாயம் அவர் இந்த மாதிரி விடயங்கள் சம்மந்தமாக பேசி தான் ஆகணும். அவரால் பேச முடியலன்னா ஒரு பல்லு இல்லாத புலின்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு அமைச்சரவையில் நடக்கிறது வேற, வெளியே நம்மளுக்கு வந்து சேர்ற விஷயம் வேற, தோட்டத்துக்குள்ளார நடக்கிற வேலை திட்டங்கள் வேற. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையில தான் இது போய் முடியும். இன்னைக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இருந்துச்சுன்னா எங்களோட ஆதரவு கட்டாயம் கிடைக்கும். அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இல்லாமல் சும்மா இந்த மாதிரி நாங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுப்போம், நாங்கள் வந்து இன்சென்டிவ் வழங்குவோம், அதிலே நின்னா எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி வீடு திட்டம், காணி உறுதி பத்திரம் சம்பந்தமாக, காணி உரிமை என்பது ஒரு உரிமை சார்ந்த விஷயம். அதுக்கு வந்து நான் வந்து அரசியல் செய்யணும்னா ஜனாதிபதியை திட்டிக்கிட்டு, பிரதமரை திட்டிக்கிட்டு, அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்களை திட்டிக்கிட்டு நான் இங்கே சொல்லலாம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கலைன்னு. ஆனால் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். பெரும்பான்மை இனத்தை சார்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு காணி உரிமை வழங்கணும்னு இஷ்டம் இல்லை. குறிப்பாக அவங்களோட பிரதிகள், அவங்களோட பாராளுமன்றத்துக்குள்ளார இருக்க தலைவர்கள், அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பொதுவான சண்டை, ஒரு பொதுவான போராட்டம். இதில் வந்து பிரதீபன் அவர்கள் வந்து வேற கட்சியில் இருக்காரு, திகாம்பர அவர்கள் வேற கட்சியில் இருக்காரு, அந்த பேச்சுக்கு இங்கே இடம் இல்லை. நான் நம்புகிறேன், காணி உரிமையை கொடுத்தா தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட தொழிலில் ஈடுபடாத நபர்கள் அவங்களாலையும் வீடு சுயமாக கட்டிக்க முடியும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனைய மலையக பிரதிகள், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பிலான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றது. முன்மொழியப்பட்ட தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு தொடர்பாக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க மற்றும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. கடந்த வரவு செலவு திட்டத்தில் அரசு சேவை மற்றும் தனியார் துறையின் சம்பள அதிகரிப்பிற்கேற்ப தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கும் பரிந்துரை குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. தோட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சம்பளத்தை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அந்த சம்பள அதிகரிப்பு முறை தொடர்பில் தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். பெருந்தோட்ட தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதியிடம் விளக்கினர். தோட்ட தொழில்துறையை மேம்படுத்தும் அரசாங்கத்தின் கொள்கையை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க இந்த விடயத்தில் அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவை வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலை வழங்கியதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்த பெருந்தோட்ட நிறுவன பிரதிநிதிகள் இந்த துறையின் முன்னேற்றம் தொடர்பான தங்கள் கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் முன்வைத்தனர். பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன, தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க, தொழிலமைச்சின் செயலாளர் SM பியாதேச, தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திகீர்த்தி, தொழில் ஆணையர் நாயகம் நதிகா வடலியத்த மற்றும் ஏனைய அதிகாரிகள், இலங்கை பெருந்தோட்ட உரிமையாளர்கள் சங்கம், இலங்கை பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம், தோட்ட நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி 30 கோடி ரூபாய் நிதியை அபகரித்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி 30 கோடி ரூபாய் நிதியை அபகரித்த நபர் ஒருவர் யாழ்ப்பாணம் நிதி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அரியாலை பகுதியைச் சேர்ந்த 38 வயதான அல்பிரட் எட்வர்ட் ரொசான் என்பவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். வவுனியா மற்றும் யாழ்ப்பாணத்தில் குறித்த நபர் தொடர்பில் தலா 4 முறைப்பாடுகள் போலீஸ் நிலையங்களில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ் நிதி குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் கிராம மட்டங்களில் கடமையாற்றும் அலுவலர்களுடனான கலந்துரையாடல் அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 4 பிரதேச செயலக பிரிவுகளிலும் கிராம மட்டங்களில் கடமையாற்றும் அலுவலர்களுடனான கலந்துரையாடல் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் S. முரளிதரன் தலைமையில் மாவட்ட செயலக திறன் விருத்தி மண்டபத்தில் இடம்பெற்றது. இதில் நிர்வாக பகுதிக்கான மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் நலாயினி இன்பராஜ், காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் அஜிதா பிரதீபன், 4 பிரதேச செயலகங்களின் பிரதேச செயலாளர்கள், மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர்.
கிராம மட்டத்தில் இனங்காணப்படும் பிரச்சினைகள் மற்றும் தேவைப்பாடுகள் தொடர்பிலும் அபிவிருத்தி திட்டங்கள், நிர்வாக செயற்பாடுகள், அரசின் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.